வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாட்டி ஒரு வழியாக பேசி வீட்டில் எல்லாரையுமே ஓரளவு சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் விஜயாவுக்கு சரியான கோபம் இந்த ரோகிணி மேலே. மனோஜை விஜயாவோட அத்தை அவங்க ஊருக்கு போன உடனே மனோஜிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க. இங்கே பாருடா மனோஜ், ரோகிணி இன்னுமே உன் வாழ்க்கையில் கிடையாது. உங்கள் பாட்டி ஓரளவு சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டாங்க. ஆனாலும் எங்கள் அத்தைக்கு நான் மரியாதை கொடுக்கணும். இந்த குடும்ப சொத்து கோவத்தில் உங்கள் பாட்டி ரோகிணிக்கோ இல்லை இந்த மீனாவுக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துடக்கூடாது. அது எல்லாமே உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னா இந்த விஜயா அமைதியாக இருக்கவே மாட்டேன். அதுபோக உங்கள் பாட்டிகிட்ட நான் பேசாகாது உனக்கு தெரியும். அப்படிங்கும்போது நல்லாவே தெரியுமா, பாட்டி சொல்லிட்டா நான் ரோகிணி கூட வாழ்ந்துருவேனா? நீங்கள் சொன்னதாம்மா வாழ்வேன். நீங்கள் சொன்னதுனால தான் நான் அவளை கல்யாணம் முடித்தேன். இல்லைன்னா நான் அவளை கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன். இப்போவும் சொல்கிறேம்மா, எப்போவும் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன். அப்பா சொல்கிறதையோ யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும். டேய் மனோஜ், கடை ஆரம்பிச்ச மட்டும்தான் நீ என்கிட்ட மறைச்சது. வேறு எதையுமே நீ மறைக்கலாம் மாட்டேன். இனிமேல் பட்டு எந்த விஷயத்தையும் அம்மாட்ட மறைக்காத. உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்க்குறேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு கல்யாணமாக வேண்டாம் அப்படிங்கும்போது, மனோஜ் அப்படிலாம் சொல்லாதடா. இந்த ரோகிணி மாதிரி எல்லோரும் ஏமாத்துக்காரியாக இருக்க மாட்டாங்க. நான் ஒரு பணக்காரியாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் நான் விடமாட்டேன். வேணாலும் பாரு அப்படிங்கும்போது, எப்படிம்மா ரோகிணி இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ், ஒரு பணக்கார பொண்ணை பார்த்த உடனே வெளியில் உனக்கு அம்மா ரூம் எடுத்து தந்துடுறேன், நீ அங்கே இருந்துக்க. மனோஜ் ப்ரோவனு கூட வாழ பிடிக்காமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என் பையனே நீ இருக்கிறனால அவன் எங்கேயோ போயிட்டான், நீ வீட்டு விட்டு போ அப்படின்னு சொன்னால் அவன் கிளம்பி போயிடுவான். அதுக்கு மேலே உங்கள் அப்பாவோ உங்கள் பாட்டியோ ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அப்போ சீக்கிரம் ஒரு பணக்கார பொண்ணாக பாருங்கள் அப்படிங்கும்போது, இப்போ தானடா வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறேன். இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கும் கடன் நிறைய ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனே இருக்குது. அதை எப்படி அடைக்க போகிறேன், ஏது அடைக்க போகிறேன்னு தெரியல அப்படிங்கும்போது, டே ஒரு 30 லட்ச ரூபா ஒருத்தங்கிட்ட ஏமாந்தல, அதை மீட்கிறதுக்கு என்னடா பண்ணேன் அப்படிங்கும்போது, ரோகிணி தாம்மா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. டே இனிமே இந்த ரோகிணியை நம்பாத. அவள் உன்ட்ட எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டாள். அவள் உனக்கு தேவையில்லை. என்ன அந்த 30 லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சாமியாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாமியாரை போய் பார்க்காங்க. அப்போ சாமியார் என்ன சொல்லுதாரு, இந்த திசை நோக்கி இருக்குது, அந்த திசை நோக்கி தான் உங்கள் பணம் இருக்குது, உங்கள் பணம் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட வராது அப்படிங்கிறாங்க. சாமி, எங்ககிட்ட வந்தால் தானே அது பிரயோஜனம் அப்படிங்கும்போது, இல்லை பணம் உங்கள் வீடு சேர்ந்துடும், ஆனால் பணம் உங்கள் கை 2 பேர் கைக்கும் வராது அப்படிங்கும்போது, டே மனோஜ், அப்போ இந்த முத்து கையில் கிடைச்சாலும் கிடச்சிருண்டா, கிடச்சிச்சினாக்க உங்கள் அப்பாட்ட ஒன்று கொடுத்தாலும் கொடுத்துருவான், உனக்கு கடன் எதுவும் அடைக்க விட மாட்டான் அப்படிங்கும்போது, ஆமாம்மா ரோகிணிகிட்ட எப்படியாவது பேசி யார்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கான்னு கேட்கணும் அப்படிங்கும்போது, வர்றா நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய், சார் இந்த மாதிரி என் பையன் 30 லட்ச ரூபாய்கிட்ட ஏமாந்தான், அதை மீட்கிறதுக்கு நீங்கள் என்ன சார் செஞ்சீங்க, எது சார் செஞ்சீங்க அப்படிங்கும்போது, ஏமாங்க பாருங்கள் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் சொன்னால் நடந்துடுமா அப்படிங்கும்போது, டே மனோஜ், சுருதியோட வீட்டில் சரியான வசதி, அவங்க அம்மா நான் சொன்னால் என்னென்னு செய்வாங்க, அவங்க அம்மாட்ட ஒரு இடத்துல போய் பேசுவோண்டா அப்படின்னு சொல்லி சுருதியோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த கோயிலுக்கு வாங்க சம்மந்தி, உங்களுக்கு நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. அங்கே சுருதியோட அம்மா வராங்க. என்ன சம்மந்தி, வரணும்னா வீட்டுக்கே வந்துருக்கலாமே, இங்கே இருக்குது சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, பணம் எதுவும் காசு வேணுமா அப்படின்னு சொல்லி பேக்கில் கையை ஒட்டி காசு எடுக்கிறாங்க. ஐயோ, நான் பணத்தை கேட்கல அப்படிங்கிறாங்க. ஓ, நகை வேணுமா, எத்தனை பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, நான் அதையே சொல்ல வரல அப்படிங்கிறாங்க. ஓ, உங்கள் பையன் ரவிக்கு நான் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை சொத்தை கொடுக்கணும்னு சொல்லுறீங்களா, நான் கொடுக்க தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதை சொல்லலை சம்மந்தி, என் பையன் மனோஜ் இருக்கான்ல, அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் உங்களுக்கு தெரியும். அவனை அந்த ரோகிணி பெரிய பணக்காரின்னு சொல்லி ஏமாற்றிட்டா வச்சுட்டான். அதான் எங்களால் தாங்கிக்கல முடியல. மனோஜுக்கு ஒரு சில கடன்கள் இருக்குது, அதை அடைக்கணும் அப்படிங்கும்போது அந்த
கடன் அடைக்கிறதுக்கு பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, சம்மந்தி வீட்டில் வாங்கினா நல்லா இருக்காது, இங்கே ஸ்ருதிக்கு பண்ணால் நல்லாயிருக்கும், மற்றபடி மனோஜுக்கு பண்ணால் நல்லா இருக்காது. மனோஜ் ஒரு 30 லட்ச ரூபா பணத்தை ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துருக்கான். அது ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷனாக பேப்பராக இருக்குது. அது அப்படியே எந்த ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அது எப்படியாவது பேசி நீங்கள் கொஞ்சம் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லணும், எடுத்து பணம் வாங்கிறதுக்குள்ள வழியை பார்க்கணும் அப்படிங்கும்போது, இவ்வளோ தானே பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி அப்பாவுக்கு வேறு வழி இல்லைன்னா கூட சம்மந்தி பக்கத்தில் இருக்காங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸ்ருதி அப்பா யாருக்குமே கால் பண்ணலை, அவர் பண்ணிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி ரொம்ப நன்றின்ட்டு நேராக மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் எங்கேயும் உயர் அதிகாரிட்டேருந்து ஃபோன் வந்துச்சா அப்படிங்கம்மா, யார்கிட்டையும் வரலை, யாரும் உங்களுக்கு பண்ணலை, சரி தான் கிடைக்கும்போது கூப்பிட்டுடும் போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த ஸ்ருதியா மட்டும் அவ்வளோ சொல்லியிருக்கேன் நம்ம சூழ்நிலையை சொல்லி, ஆனால் இன்னும் ரெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மா கால் பண்ணி, என்ன சம்மந்தி ஸ்டேஷனில் போய் கேட்டாக்க நீங்கள் ஃபோனே பண்ணலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, சரி சரி என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்தவன்ட்டு போய் கேட்குறாங்க. ஏங்க அந்த விஜயம்மா தான் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் கால் பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. அந்த அண்ணாமலை குடும்பம் வந்து கடனில் கிடக்கு, ரொம்ப சங்கடப்படுது, அதை கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது. இதில் கடன் அடைச்சா மீண்டு வர்றதுக்கு நான் உதவி பண்ணணும், நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம பண்ணலைன்னா இப்போதைக்கு நம்ம பொண்ணுக்கு தாங்க பிரச்சனை அப்படிங்க, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அந்த விஜயா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஸ்ருதியை வந்து குத்தி காமிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல், அண்ணாமலை குடும்பத்துக்கு நம்ம நன்மையே செய்யக்கூடாது, இவ்வளோ சொல்லுதால இந்த சுதா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுதாங்க. சொன்னோன்னு சரி சார் உங்களுக்கு வேண்டியவங்களா முன்னாடி சொல்லி தான் நான் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேமரா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, அந்த வீடியோ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அங்கங்கே சில ஸ்டேஷனுக்கு அனுப்புதாங்க. இந்த மாதிரி ஆளை பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி போயிட்டுருக்கு. அப்போ அந்த தகவல் வந்து மனோஜுக்கு வருது. மனோஜ் உங்கள் வேலை வந்து விரைவாக நடக்கு, அந்த வாசுதேவன் சார் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே விஜயாட்ட சொன்னோம். விஜயாவுக்கு சந்தோஷம். சரி ரைட்டு எப்போமாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் உனக்கு பணம் கிடச்சிடும், பணம் கிடைச்ச உடனே கடனெல்லாம் கொடுத்துட்டு இந்த ரோகிணி வெளியே அனுப்புறதுக்குள்ள வேலையை பார்க்கணும்டா, சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போது ராஜேஸ்வரி சொல்லி, ராஜேஸ்வரி பெரிய பணக்கார பொண்ணாகணும் அப்படிங்கும்போது, மருமகம் இருக்கால்ல அப்படிங்கும்போது, இல்லை அவர் பேப்பரில் எழுதுன்ட்டா அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பணக்கார பொண்ணை போய் பார்க்காங்க. பொண்ணை மனோஜுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மனோஜே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மனோஜ் பயங்கரமாக சீன் போடுறாரு, பெரிய பிஸ்னஸ்மேன், பயங்கரமான ஆள் மாதிரி காட்டுறாரு, ஃபோன் வெயிட்டிங்லேயே இருக்கிற மாதிரி பெரிய பயங்கரமாக டீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாரு. இங்கே ஏகப்பட்ட கடை இருக்குது, நான் சிந்தனை இல்லாத ஆள் அப்படிங்கிற காட்டுற அளவுக்கு இல்லை, பார்க்க பெரிய பில்டப்பாக காட்டுறாரு. அப்போ மனோஜை பிடிச்சிருக்கு வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது கல்யாணத்தை எவ்வளோ நாளில் வைக்கணும், எது வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்காரங்க கேட்கல, கொஞ்சம் பொறுங்க நாங்கள் சொல்லுதோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கூப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே ராஜேஸ்வரி கேட்குறாங்க, ஒரு பணக்கார மருமகன்னு சொல்லி கொண்டு காமிச்சிட்டேன். ஒரு கல்யாணம் வந்து சரியில்லைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரி கொண்டு வரணும் விஜயா, நீங்கள் இதுக்கு எதுக்கு லேட் பண்ணுது, பொண்ணுட்டுக்காக தான் லேட் பண்ணணும், அவங்களே சம்மதிக்காங்களே அப்படிங்கும்போது, இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 30 லட்சம் வந்துட்டுன்னு வச்சுக்காங்க, இந்த கடத்தையும் கொடுத்துக்கலாம், மனோஜும் ரிலீஃப் ஆயிடுவான், அந்த காலகட்டத்தில் ரோகிணியை வெளியே அனுப்புறதுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடலாமே அப்படின்ட்டு தான் இவங்க லேட் பண்ணுறாங்க. இப்படியே இருக்குது. அவங்க இப்படியா இருக்குது. இப்படி நாட்கள் நகரும் போது அந்த கதிரை பற்றிய ஃபோட்டோவும் வீட்டம்மா ஃபோட்டோவும் எல்லா பக்கமும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புனதுனால ஒரு ஸ்டேஷன்லேருந்து தகவல் வருது. எங்கேருந்து வருது, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி கதிருங்கிறவரை வந்து இந்த இடத்துல இருக்கார் சார், அவரை பார்த்துருக்குறேன், வச்சுருக்கிறேன், அவர் இங்கே ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கி பால் காய்ச்சார், அந்த அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்தோம், அங்கே தான் இருக்காங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க தானே அப்படின்னு சொல்லி மனோஜ் தகவல் சொல்கிறாங்க. மனோஜ் தகவல் சொல்லி கோயம்புத்தூரில் இருக்காங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அந்த வீட்டில் போய் லாக் பண்ணி கொண்டு வரையில் மனோஜ் நீங்கள் பணம் ஏமாற்றினீங்களா அப்படிங்கும்போது முதல்ல இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஏன் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் காமிச்சிட்டு, ஆமாம் சார் ஏமாத்தினு தான், ஆனால் அந்த பணத்தை வேறு வகையில் நான் அந்த சிட்டிங் இதோட்ட கொடுத்துட்டேன். சிட்டிங் இதை மட்டும் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறேன். ஆமாம், ரோகிணி தான் வந்து அவங்கள வாங்க சொன்னாங்களா, வெளியே சொன்னால் வெளுத்துடும் வச்சிடும்னு சொன்னாங்க, எனக்கு பயமாக போச்சு, அதான் நான் வந்து வெளியே சொல்லலை, நான் கொடுத்துட்டேன், நீங்கள் வேணால் சிட்டிகிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், இல்லை என் பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் பணத்தை அவன் வாங்கிட்டாரு, உங்கள் வீட்டம்மா ஏதோ ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான், என் பணத்தை நீங்கள் வாங்கிக்காங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் கொடுத்தேன், நீங்கள் வேணா உங்கள் வீட்டம்மாட்ட கேளுங்க அப்படிங்கும்போது ரோகிணிக்கு அங்கேருந்து மனோஜ் கால் பண்ணுறாங்க. அப்போ மனோஜ் வந்து ஃபோன் பண்ணோன்னே சரி ரைட்டு
அவன் மனோஜை வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் போய் பேச போகிறோம். மனோஜ் வந்து கோவத்திலே பேசாமல் இருந்தான். இப்போ என்ன நினைக்கானே எது நினைக்கான்னு தெரியல. நம்மளை விரும்பி ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு, மனோஜ் சொல்லுங்கள் மனோஜ் அப்படின்னு. சொல்லுங்களா 30 லட்ச ரூபா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே மனோஜ் 30 லட்ச ரூபா இருக்குது, என்கிட்ட எங்கே தந்தீங்க அப்படிங்க. உங்கள்கிட்ட தரல, அந்த கதிர்கிட்ட வந்து பணம் நம்ம நான் ஏமாந்தோம்ல, அந்த பணத்தை எங்கே அப்படிங்கிறாங்க. அவனை தான் வந்து சிட்டி தேடிட்டு இருக்கானே அப்படிங்க. சிட்டிலாம் பணத்தை வாங்கி 20 நாளுக்கு மேலே ஆச்சான். நீ அதை வாங்கி என்ன பண்ண? நான் வாங்கவே இல்லை அப்படிங்கிறேன். எனக்கு பணம் வந்தாகணும், சிட்டிகிட்ட போய் வாங்கிட்டு வா, நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வராங்க. சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இந்த டீல் எல்லாமே வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் அண்ணாமலை குடும்பத்துக்கும் தெரியாமே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த டீல் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணம் அண்ணாமலைகிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அது சிட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. சிட்டி சொல்கிறாங்க, ரகுனி நான் மட்டும் தந்துட்டோம்லா, இப்போ வந்து மறுபடியும் கேட்கிய உங்கள் வீட்டுக்காரர் வந்தோன்னா நீங்கள் செலவு பண்ணிவிட்டு வந்து இனியும் போட்டு கொடுக்கலான்னு வைக்கலாம், அது நடக்காது, நீங்கள் தான் பணம் வச்சுருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி மேலே மேலும் கடுப்பு ஆகுது விஜயாவுக்கு. ரோகிணி என்ன நினச்சிட்ருக்கேன், இந்த பணத்தை வாங்க வேண்டி யாருக்கு கொடுத்த? எனக்கு எங்கள் பணம் வந்தாகணும் அப்படி இப்படின்னு இங்களுக்குள்ளே சண்டை வருது. அப்போ இதை பார்த்து சிட்டி சிரிக்கா, ரைட்டு ஆளை கோர்த்து விட்டாச்சு, அவங்க அதை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்காங்க. இவங்களுக்கு சுத்தமாக முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ரோகிணி இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. என் வீட்டு பக்கத்தில் வந்துடாதுன்னு சொல்லி மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணி வரலை. ரோகிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டம். என்னென்னா நம்ம வந்து சிட்டி மூலமாக பணத்தை வாங்கிடலாம், அப்படி பணத்தை வேணும்னா மனோஜ் கடத்த பூரா அடைச்சிட்டு நிம்மதியாகிடலாம் அப்படின்னு தான் பண்ணோம். கடைசியாக சிட்டியை நம்மளை ஏமாற்றிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வித்யா வீட்டில் இருக்காங்க. நேரம் ஆகுது. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் மனோஜ், ரோகிணி எங்கடா அப்படிங்கிறேன். எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன். தெரியாது வைக்காதுங்கிட்டு இருக்கோம், முன்னாடி தானே ஃபோன் பண்ண அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபோன் பண்ணலப்பா இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்காக ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்க. வர முடியாதுப்பா, வர சொல்ல முடியாதுப்பா அப்படிங்க. இதை கேட்ட முத்து, டேய் என்ன நினச்சிட்ருக்கேன், அப்பாவை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன், உன் முன்னாடி தானே ஃபோன் அடிச்சு என்னாச்சு எதுன்னு கேட்க சொல்கிறாரு, கேளு அப்படிங்கும்போது இங்கே கேட்குது மாதிரி தெரியல. உடனே அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. டேய் கூட்டு வர எப்படா அப்படிங்கும்போது, டேய் முத்து அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கலை. அப்போ மனோஜை கேட்கும்போது கோவத்தில், எப்பா வீட்டில் 30 லட்ச ரூபா பணத்தை சிட்டிட்டு கொடுத்து ஏமாந்துட்டாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, அந்த பணம் 30 லட்ச ரூபா ஏது வீட்டில் அப்படிங்கும்போது, டேய் நான் அந்த கதர்ட்டு ஏமாந்தோம்லடா, அந்த பணத்தை அந்த சிட்டி வாங்கியிருக்கான், வாங்கி அவன் ஆட்டையை போட்டு இப்போ ரோகிணி வாங்கிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரோகிணி கேட்டால் நான் வாங்கலாங்க, ஆனால் வந்து யாரும் நம்பர் எனக்கு தெரில அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, எப்பா பார்த்தீங்களாப்பா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட நம்ம கேட்கவே தான்ப்பா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, அம்மாவுக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா இந்த வீட்டில் உள்ள பணம் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு, அதை கூட நீ வந்து வீட்டில் உள்ளதை சொல்ல மாட்டியா என்ன நீ அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த பணம் வந்து தெரிஞ்சிச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து முத்தும் ரவியும் பங்கு வேணும்னு கேட்பாங்க, மனோஜுக்கு அந்த கடன் கொடுக்க ஆகாது இல்லைங்க, அதுக்கு தான் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, ஏம்மா அந்த அளவுக்கான ஆள் நானும் முத்தும் கிடையாதுமா, மனோஜ் கடன் இருக்குன்னா அதை அழைச்சிட்டு சரி வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்போம், அப்பாட்ட குடும்பம் கூட சொல்லியிருக்க மாட்டோம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், டேய் ரவி இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுடா, பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்பா கொண்டு தான் போட்டு வைக்கணும், அந்த சிட்டி தான் ஏமாற்றிருப்பான், அந்த ரோகிணிட்டெலாம் பணம் இந்த மாதிரி தெரில, நம்ம சிட்டிகிட்ட என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி வெளியூர் காலி பண்ணி போயிருந்தார். ஏன்னா முத்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனை பண்ணுவோம், நம்ம அங்கே இருந்தால் சரி வராது, ஏற்கனவே தொழிலை பூரா முடிச்சு விட்டுட்டோம் வச்சுட்டோம்னு ரொம்பவே நினைக்காங்க. அப்போ என்ன செய்யணும் தெரில, வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்டில் வந்து இப்படி சிட்டி எங்கேயோ போயிட்டானா என்ன எப்படிடா வாங்குறது அப்படிங்கும்போது ரவி வந்து கூப்பிடுதாரு, மனோஜ் ஸ்டேஷனில் போய் இன்னொரு பெட்டிஷன் கொடுப்போம், எங்களுக்கு ஒரு வேண்டிய பணத்தை ஏமாற்றி வச்சுக்கிட்டாருன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போய் கொடுக்காங்க. சரி நான் சிட்டியை பார்த்தானே சொல்லுதோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் ஆகுது. இந்த விஷயத்த மீனாவும் அவங்க வீட்டில் சொல்லுதாங்க. அப்போ சத்யா சொல்கிறாங்க, ஏக்கா அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு என்ன தெரியுங்க்கா, நான் விசாரிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. விசாரிக்க முடியுமா, விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக விசாரிக்கிறாங்க. மைசூரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல் வருது, இடத்துல இருக்காருன்னு தகவல் வருது. அப்போ முத்துட்ட மீனா சொல்கிறாங்க, ஏங்க சிட்டி வந்து மைசூரில் இருக்கானா, நம்ம பணத்தை செலவு பண்ணது மட்டும் வாங்கினவங்க, அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வட்டி கொடுத்துருவான், நம்ம கைக்கு வராது, இது மாமாவோட பணங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்குறதுக்கு முத்து மீனா போய் அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. ஒரு மனோஜ் ஏமாந்த பணத்தை சிட்டிக்கிட்ட வெளுத்து வாங்கிடுறாங்க. சிட்டியும் வேறு வழி இல்லாமல் முத்துனோட பூசைக்கு தாங்க முடியாமல் கொடுத்துட்றாரு. இந்த பணத்தை வந்து அண்ணாமலைட்ட கொடுக்காங்க, அப்பா இது உன் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்பா, அது நல்லது, மனோஜ்ட்ட கொடுத்தா கூட நாளைக்கு வந்து இப்படி தான்ப்பா ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கும்போது, இல்லைடா நான் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது காட்டிலையும் என் பிள்ளைகள் பண்ணும்போது இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான், டே மனோஜுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை கொடி அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், எப்பா இவனை நம்பி கொடுக்காதாங்க,
இதையும் ஏதாவது ஒரு ஆடம்பர செலவு பண்ணிவிட்டு பணம் இல்லைம்மா, அதனால் கடன்காரங்களை வர சொல்லி நீனே கொடுத்துருப்பா, கொடுத்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி வாங்கி வச்சுக்கப்பா அப்படிங்கும்போது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. மறுநாள் எல்லாரையும் வர சொல்கிறாங்க. யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அப்படிங்கிறத நம்மளை கரெக்டாக கொடுத்துட்றாரு. அதில் ஒரே ₹1,00,000 மிச்சம் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்க ₹1,00,000 என்கிட்ட தாப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, அது எதுக்கு உனக்கு தரணும், அப்பாவுடைய செலவுக்கு வச்சுக்கிட்டோம்ப்பா, நீ அக்கௌண்ட்டில் போட்டுக்கப்பா அப்படிங்கும்போது, மனோஜுங்க பாரு, நான் அந்த ₹1,00,000 தரது முக்கியம் இல்லை, நீ ரோகிணி கூட்டிக் கொண்டு வாழு அப்படிங்கிறேன். எப்பா ரோகிணியை வந்து வாழறதுக்கு நான் இது பண்ணல, ரோகிணி இந்த வீட்டிலேருந்து எடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை ரொம்ப மனசங்கடத்தை ரூம் பார்த்து போயிடுறாரு. டேய் அப்பா மனசு கஷ்டப்பட்ட மாதிரியே பேசுவியா, ஏன் அந்த வித்யா வீட்டில் தானே ரோகிணி இருக்குது, போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கும்போது, நான்லாம் கூட்டி வர முடியாது வைக்க முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படியா இருக்குது. மறுநாள் காலையில் மீனா வந்து வித்யா வீட்டுக்கு போய் ரோகிணிட்டு பேசுகிறாங்க. ரோகிணிக்கு வந்து மீனாட்ட பேச விருப்பமே இல்லை. நம்ம வாழ்க்கையை கெடுக்க ஒரு காரணம் மீனா முத்து தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. அது தெரியாத மீனா வந்து வெள்ளவந்தியாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் ரொம்ப வசமாக இருக்கு, ரொம்ப நாசுக்காக இருக்கிறாங்க இந்த ரோகிணி. இந்த மீனாட்ட சரியாக பேசக்கூடாத மாதிரி ஒரு மாதிரி முகம் காட்டுதாங்க. அதையும் புரிஞ்சுக்கிடாத மீனா வந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது பூ வியாபாரத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த கட்டத்தில் வித்யாவும் ரோகிணியும் ஒரு பைக்கில் ஒரு இடத்துல போகிறாங்க. போகும்போது ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் கூப்பிட்டு, கல்யாணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஷாக்காகி நிற்கிறாங்க. மீனை பார்க்கும்போது இன்னும் கல்யாணின்னு கூப்பிடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யார் இருக்காங்களான்னு சுற்றி பார்க்காங்க ரோகிணி. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பையனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு பயங்கர இது போகிறது வித்யாவும் ரோகிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கன்ஃபார்ம் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வித்யா கால் பண்ணி எங்கே போய்ட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த ரோட்டில் அதில் போய்ட்டுருக்கோங்காங்க. சரி நம்ம பார்த்ததும் அப்போ கேட்டது இவங்க தான், பின்னாடி இருக்குது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பையன் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இவங்க ஒரு மாதிரி போகிறாங்க. பையன் இருக்கானா என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ தான் மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. முத்து சொன்ன மாதிரி நம்ம வந்து யாருமே இல்லாத நேரம் கண்டிப்பாக ரோகிணி ரூமில் நம்ம தெளிவாக தேடி பார்க்க தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்படி நாட்கள் நகருது. வீட்டில் ஒரு நாளில் யாருமே இல்லாத ஒரு நாள் வருது. அன்றைக்கி மீனா மட்டும் இருக்காங்க. மெயின் கதவை அடைச்சிக்கிட்டு நைஸாக வந்து ரோகிணி ரூமை திறந்து போகிறாங்க. ரோகிணி ரூமை போகிறான் செல்லடை போட்டு தேடுன்னு தேடுதாங்க. தேடும் போது ஒரு ஐடி கார்டு கிடைக்கி. அதில் ரோகிணி போட்டா இருக்குது, பேர் வேறையாக இருக்குது. அட்ரஸில் ஒய்ஃப் ஆகுன்னு வேறு ஆள் பேர் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு மீனா ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. என்ன இது ரோகிணி பேர் கல்யாணின்னு இருக்குது, அதில் ஒய்ஃப் ஆகுன்னு இருக்குது, அப்போ யாருக்குன்னு இவங்க கல்யாணம் ஆனவங்களா, அதனால தான் இவ்வளோ பொய்ன்னு சொல்லியிருக்காங்களா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ இதை நம்ம சொன்னால் சரி வராத, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணி, எங்கே இருக்கீங்க, நான் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு அட்வான்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மீனா வரேன், ஆனால் கொஞ்சம் தூரங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஊர் குமரிபாளையம்னு போட்டிருக்கு. அது கிறிஸோட பாட்டி ஊர். அப்போ அந்த ஊருக்கு தான் போகணும், நம்ம கண்டிப்பாக இவர் கேட்பாரு, நம்ம ஆஃபர்னு சொல்லிடுவோம்னு சொல்லி தான் அவங்க கணக்கு பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போ முத்து காரில் போயிட்டே இருக்குது. போகும்போது மீனா எங்கே போகிறோம், இது கிறிஸ் பாட்டி ஊர் போகிற வழியில் அப்படிங்கிறாங்க. அங்கே தாங்க ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பெரிய ஆர்டர் அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு 2-3 பேர்கிட்ட அட்ரஸ் விசாரிக்குமா, அங்கங்கே விசாரிக்காங்க. ஓ ரைட்டு அட்வான்ஸ் அங்கே போகிறதுக்கு அந்த வீட்டு அட்ரஸ் கேட்பா போல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார்லேயே இருக்கார். அங்கங்கே கேட்டு இது பண்ணால் கரெக்டாக கிறிஸோட பாட்டிக்கிட்ட காமிக்காங்க அந்த கல்யாணி வீடுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து மீனாவுக்கு பயங்கர ஷாக்காகி முகம்லாம் வேர்த்து ஊற்றுது. இதை பார்த்தோன்னு முத்து, என்னாச்சு மீனா, நீ டெக்கரேஷன் ஆர்டருக்கு அட்வான்ஸ் வாங்க தானே வந்தோம், நீ ஏன் முகம்லாம் வேர்த்துருக்கு, என்னாச்சு, இங்கே வந்து நிற்கும் கிறிஸ் பாட்டி தெருவில் இங்கே தான் யாரும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனு சொல்கிறேன், என் மேலே கோவப்படாதீங்க அப்படிங்க. ஓ மேலே நான் என்ன கோவப்படுவேன் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்களை பொய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், ரோகிணி ரூமில் வந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்தேன், இந்த ஐடி கார்டு கிடைச்சது, இந்த ஊர் பேர் போட்டிருந்துச்சு. அப்போ நம்ம இந்த ஊரில் விசாரித்தா தெரியுமேன்ட்டாங்க. விசாரிக்க வந்தேன். விசாரிக்கும் போது கிறிஷோட பாட்டி தான் அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கும்போது மீனா, என்ன மீனா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த துணிமணியும் யோசிச்சு பார்க்காங்க. துணிமணி வந்து கண்டிப்பாக ரோகிணி ரூமில் அவங்க கப்போர்டில் தான் இருந்துச்சு ஒன்று. 2வது ரோகிணியும் வித்யாவும் போயிட்டு இருக்கும்போது கல்யாணின்னு சொல்லி ஒரு ஆள் கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் ரோகிணி டபார்னு என்னன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு அவசரமாக போயிட்டாங்க. போகும்போது உன் பையன் அப்படி இருக்கான்னு கேட்டு தான் அந்த ஆள் போச்சு. அதனால தாங்க எனக்கு டவுட் ஆகி நான் ரூமில் தேடினேன். இந்த ஐடி கார்டு கிடச்சிது. இங்கே விசாரிக்கும் போது கிறிஷ் வீட்டை காமிக்கிறாங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் வர்றாரு. என்னங்க
இன்னும் 2 குசு குசுன்னு பேசிச்சிக்கிங்க அப்படிங்கள. இந்த வீடு கல்யாணி வீடு. அம்மா அவங்க பையனும் இருந்தாங்க. இப்போ அவங்க மெட்ராஸுக்கு எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கல்யாணி அட்டையை வச்சு என்ன செய்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்து மீனாவும் ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும்? இந்த ரோகிணி வாழ்க்கையில் ரோகிணியோட நிலைமை இன்னும் மோசமாகுமா, இல்லை இதையும் மன்னிச்சு ரோகிணியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த முத்து மீனாவும் வீட்டில் பேசுவாங்களா, விஜயா எந்த மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.